என் ஆளுநராக வரவில்லை, கோபியின் அக்காவாக வந்திருக்கிறேன். அவ்வளவுதான். கோபி அழைத்தால் அவர் கோபித்துக் கொள்ள மாட்டார், ஆனாலும் கோபி அழைத்தார் வர வேண்டும் என்ற வகையில் இங்கே வந்திருக்கிறேன். இங்கே என்னை அழைத்த போது நெடுநாளாக அவரோடு இணைந்து பணியாற்ற ஆரம்பித்தவர் என்ற வகையில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டு. விவாதம் நடத்துவது என்பது இன்னும் சாதாரண விஷயம் அல்ல. விதண்டாவாதம் இல்லாமல் விவாதம் நடத்துவது என்பது நிச்சயமாக சாதாரண விஷயம் அல்ல. கோபியோடு நான் மக்கள் யார் பக்கம் என்ற ஆரம்ப நிகழ்ச்சியிலேயே கலந்து கொண்டிருக்கிறேன். அந்த மக்கள் யார் பக்கம் என்ற நிகழ்ச்சி இன்றைய விவாதங்களுக்கெல்லாம் தாய் நிகழ்ச்சி. பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்ச்சி. அதில் எவ்வளவு விவாதம் வரும் என்றால், கோபம் ஏற்படுத்தும் அளவிற்கு விவாதங்கள் வரும். ஆனால் கோபி அதை சிரித்துக் கொண்டே சமாளிப்பார். அதனால் அவருக்கு நான் பண்பாளர் என்ற கோபியை முதலில் இங்கே தெரிவிக்கலாம் என்பதனால் நான் இங்கே தெரிவித்தேன். அது மட்டுமல்ல, பேட்டியாளராக போட்டியாளராக இருந்து பின்பு பேட்டியாளராக மாறி இருக்கிறார். எப்பொழுதுமே நமக்கு ஒரு பழக்கம் உண்டு. யார் பேட்டி கொடுக்கிறார்கள் என்று மக்கள் விரும்பி பார்த்த காலம் போய் யார் பேட்டி எடுக்கிறார்கள் என்ற காலம் வரும் அளவிற்கு கோபிநாத் போன்றவர்கள் பேட்டி எடுப்பதிலும் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது ஒன்று, கோபியை நான் பாராட்ட வேண்டும் என்பதற்காகவே வந்திருக்கிறேன். ஏனென்றால் இந்த முயற்சி என்பது, நான் சொன்னதை போல, இதற்கு எவ்வளவு கடுமையான முயற்சி வேண்டும், எவ்வளவு பயிற்சி வேண்டும், எவ்வளவு கமிட்மெண்ட் வேண்டும். ஆக எல்லாவற்றையும் விட அவர் ஒரு நல்ல பண்பாளர், பேச்சாளர், எழுத்தாளர், தொகுப்பாளர், ஒட்டு மொத்தமாக வெற்றியாளர் என்பதை நான் சொல்லி. ரங்கராஜபுரம் மெயின் ரோடில் இருந்தது, அந்த ஆஃபீஸுக்கு கீழே தான் அவங்க கிளினிக் இருந்தது. அப்போது எனக்கு அவங்க பழக்கம். அப்போது நானும் ஒரு கப் ரிப்போர்ட்டர். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்த காலகட்டத்தில் எங்கள் உறவுக்காரர் ஒருத்தருடைய குழந்தைக்கு முடியலை. பிறந்த குழந்தைக்கு பெரிய பிரச்சனை. இது என்னென்னு கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாத ஒரு சூழல் இருந்தது. இவங்க எனக்கு யாரை பிடிக்கிறதுன்னு தெரியல, சென்னையின் ஒரு பிரபலமான ஆஸ்பத்திரியில் இது பண்ணால் யார் பேசுகிறேன்னு தெரியல. இவங்க டெல்லியில் இருக்காங்க. அவங்க கட்சியினுடைய தேசிய மாநாடு. நான் அவங்கள்ட்ட பேசி, எனக்கு அவர் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சவர். அவர் என் சொந்தக்காரர் தான். பட் மோர் தேன் தட், அவர் சொந்தக்காரங்கிறத விட எனக்கு ரொம்ப பிடிச்சவர். அதாவது நான் திருச்சியில் போய் படிக்கணும்னு நினச்சதே அவரோட சேர்ந்து இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால் நான் இவங்களுக்கு அடித்து என்னமாவது பண்ணணும், அந்த குழந்தையை காப்பாற்றணும்னு சொன்னப்போ டெல்லியிலேருந்து தன்னுடைய சொந்த செலவில் இங்கே வந்தாங்க. ஒரு நாள் இங்கே இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலில் போய், ஷீ சச் எக்ஸ்பர்ட் டாக்டர், அவ்வளோ சூப்பரான டாக்டர், எல்லாரோடையும் பேசி சான்சஸே இல்லைன்னு சொன்னாங்க. அந்த குழந்தை பிழைப்பதற்கான வாய்ப்பே இல்லை. நாங்கள் ஒன் டே இங்கே இருந்து அதை முடித்து கொடுத்துட்டு குழந்தையை காப்பாற்றிட்டு அடுத்த ஃப்ளைட்டு பிடிச்சி மறுபடியும் அந்த கான்ஃபரன்ஸுக்கு போனாங்க. அதுக்கு எங்கேயாவது இன்றைக்கி அது, ஏன்னா நாட் இஸ் அ பொலிட்டீஷியன், எனக்கு பர்சனலாக அவங்களை பிடிக்கிறதுக்கு காரணமே இதுதான், அந்த ஹியூமனிடேரியன் அந்த மைண்ட் செட். இப்போ கூட வந்தவொடனே தம்பிக்காக வந்தேன் அப்படின்னாங்க, வேறு வார்த்தையே பேசலை, தம்பிக்காக வந்தேன் அப்படின்னாங்க. அக்காவுக்கு நன்றி, வாழ்த்துக்கள், தேங்க்யூ. அவரை ரொம்பவும் பாராட்ட வேண்டியவர் அவருடைய கணவர். அவர் என்னுடைய நல்ல நண்பர், அவரும் மருத்துவர். அவ்வளோ அருமையாக தன்மையாக அப்படி இதாக இருப்பார். ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன்.